குலோப் ஜாமுன் மிக்ஸ் தாங்க, ஒன்று வேணால் ஒன்று ஃப்ரீ காய்ஸ். இந்த 2 பாக்கெட் கட் பண்ணி தான் சுடு தண்ணி போட்டிருக்கேன், ஹாட் வாட்டரு சுடு தண்ணி. கடலை மாவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் 2 பாக்கெட்டுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. கொஞ்சமாக தான், இனிப்புக்கு சால்ட்டு லைட்டாக சேர்த்து இதை கட் பண்ணிட்டேன். கொட்டினாங்க. இந்த பாருங்கள் காய்ஸ், 2வது பாக்கெட் நான் போடுறேன். குலோப் ஜாமுன் வீடியோ தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க காய்ஸ். நான் வந்து செஞ்சு வச்சுட்டு ஆடு வர ஓட்டி மேய்க்கணும் காய்ஸ். மக்களே பார்த்தீங்கன்னா இனி தான் ஃபஸ்ட் டைம் நான் அது கூட செய்கிறேன். பிடிக்கணுங்க சின்ன சின்ன உருண்டையா, ரொம்ப பெருசாகவும் இல்லாத சின்னதாகவும் இல்லை, மீடியம் சைஸில் நம்ம பொரிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு வழியை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக நான் பிடிச்சிக்கணுங்க. 33 பீஸ் இருங்க. 33 பெரிய டம்ளரில் தாங்க 1 டம்ளர் கிளாஸ் எடுத்துக்கிறேன் நான் சர்க்கரை. இதுக்கு வருங்க நல்லா 350 கிராம் வருங்க இந்த சர்க்கரை. எண்ணெய் காயுது, எண்ணெய் ஒரு பக்கம் காயுது, சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். நான் சர்க்கரை இதில் கொட்டிடுறேன். போடுறேன் பாருங்கள், பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கணுங்க. குலோப் ஜாமுன் நான் பொரிச்சு எடுக்கிறேங்க எண்ணெயில். நான் இதுதாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் குலோப் ஜாமுன். சீக்கிரம் இதுவாகிடுச்சு, உடனே எண்ணெயில் போட்ட உடனே இதுங்க 3 நிமிஷம் 2 நிமிஷத்துல சேர்ந்துது. எண்ணெயில் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே செவந்து போயிடுது. போட்டு ஏற்றுட்டாங்க, இன்னும் பாதி போடணும் காய். இந்த வடிகட்டிங்க மறுபடியும் எண்ணெயில் போடுவோம் நம்ம. சீக்கிரம் உடஞ்சிதுங்க, ஒன்று ஒரு 5 பீஸ் உடஞ்சிச்சு எனக்கு. 1.5 மணி நேரம் சக்கரை பாகில் ஊறட்டங்க. இப்போ தான் போட்டிருக்கேன். 3 மணி ஆகுதுங்க டைம் வந்து. 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறினாங்க. ஈவினிங் 6 o'clock 7 o'clock எடுத்து சாப்பிட்லாம். நைட்டு 6:30 6:30 7 மணிக்கு எடுத்து சாப்பிட நல்லா இருக்குங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட சுட ஆவரி பறக்க இருக்குது பாருங்கள். கோட்டு பிளட்டு, ஆட்டு ரத்தம். நான் ஆவரி போட்டு வேக வச்சுட்டு சண்டே ஏதோ மார்னிங் கோட்டு பிளட்டு சுட சுட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக ருசியாக இருக்குங்க.